ட்ராமா தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நாம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஷூ இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பாரு, என்ஷனுடைய அப்பாவுடைய உடம்பு இருக்கு இல்லையா, அதை கொன்னுடணும், அது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த சமயம் அந்த டெட் பாடியில் இருக்கிற சக்தி ஷூவையே தாக்கியிருக்கோம். அதனால ரொம்ப அடிபட்டிருப்பாரு. ஜென்சியும் ஷூ கிட்ட நீ போயிட்டு எல்டர்கிட்ட சொல்லு, அவங்க உன்னை காப்பாற்றுவாங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. இல்லை, எனக்கு கடைசி நேரம் ஆயிடுச்சு, நான் இனிமேல் உன் கூட கொஞ்ச நேரமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் என்ஷன் அங்கே வந்துடுறாரு. என்ஷனை பார்த்த உடனே ஜின்சி பயந்துடுறாங்க. போய் மறைச்சு நின்றுக்கிட்டு அவரை எதுவும் பண்ணிடாதீங்க, அவருக்கு ரொம்ப முடியல, அடிபட்டிருக்காரு, எதுவும் பண்ணிடாதீங்கிறதுக்கு அவன் என்னுடைய அப்பாவையே தாக்க வந்துட்டான், அவனை நான் ஏன் தாக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருப்பாரா. அதனால் ஜின்சியும் கோவமாயிட்டு அவரை தாக்கிறதுக்காக போயிடுவாங்க. தாக்க போன உடனே நீ என்னையே தாக்க வந்துட்டிய, நானும் ஒன்னையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய வாளை எடுத்துடுறாரு. அப்படியே சீன் கட் ஆகுது. ஜின்சியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கெட்ட மாஸ்டரும் இது சொல்லி என்ஷனோட மனசை மாத்திக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது உங்க அப்பாவை நம்ம திருப்பி கொண்டு வரணும், அதனால இவளுடைய உள் சக்தி எடுத்துரு அப்படின்னு சொல்லி மனசை மாத்திக்கிட்டே இருப்பானா. ஜின்சி சொல்றாங்க, நீ அவனை நம்பாத, அவன் உங்ககிட்ட நிறையவே பொய் சொல்றான், அவன் வேற ஒருத்தன், உங்க அப்பாவோட உடம்புல இருக்கிறது உங்க அப்பாவே கிடையாது, அவன் ஒரு கெட்ட ராஜா, அவன் உலகத்தையே அழிச்சிருவான், நீ அவனை எழுப்பாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரு கேட்குற மாதிரியே இல்லை. ஜின்சியோட உள் சக்தியை வெளியே எடுத்துடுறாரு. அதை ஒரு மாத்திரையாவும் மாற்றி அந்த கெட்ட மாஸ்டர் கையிலையும் கொடுத்துட்றாரு. அவனும் அந்த மாத்திரையை வாங்கிக்கிட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா, ஜென்சியை உடனே இனிமேல் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு போவான். உடனே என்ஷன் தடுத்துடுறாரு. அந்த சமயம் அந்த கெட்ட மாஸ்டரோடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துட்டு, அப்போ அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, அவளுடைய சக்தியை நீங்கள் எடுத்துட்டீங்க, அவள் இனிமேல் உங்களுக்கு தேவைப்பட மாட்டா, ஆனால் அவள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோட என்ஷன் கிட்டேயும் இவளை நான் கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு என்ஷனும் சரி நீ கூட்டிகிட்டு போ, எனக்கு இனிமேல் அவள் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு என் ஜின்சிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவனும் அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு வந்து அவன் பெட்ரூம்லேயும் படுக்க வச்சுட்டு ஜின்சியை ரேப் பண்ண வர்ற மாதிரியே அவனுடைய கோட்டெல்லாம் கழட்டிகிட்டே வருவான். அவங்க பயந்து போயிட்டு வேணாம் என்னை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருப்பாங்க. அவனும் அந்த கோட்டை கழட்டி அவங்க மேலே போத்து விட்டுட்டு, நான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன்தான், ஆனால் கெட்ட பையன்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப நல்லவன், உங்ககிட்ட அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் உன்னை அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இப்போ நீ பண்ணதெல்லாம் ஆக்டிங் தானா? ஆமாம், அப்படி பண்ணாதான் எங்கள் அப்பா நம்புவார், அதனால தான் ஆக்டிங் பண்ணி உன்னை தூக்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பா ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான், ஆனால் இருந்தாலும் உன்னுடைய உள் சக்தியை எதுக்காக எடுக்கணும், அதுவும் ஒரு செத்து போனவருக்காக? அப்படின்னா தம்பி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஜின்சி கேட்கவும் அவனும் ஒத்துக்கிறான். இங்கே அந்த கெட்ட மாஸ்டர் அந்த உள்சக்தியை எடுத்தான் இல்லையா, அதை சின்னதான ஒரு மாத்திரையை ரெடி பண்ணி அதை என்ஷன் கையில் கொடுத்து, இதை நீயே உங்கள் அப்பாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாத்திரையை அவரோட சக்தி மூலியமா அந்த டெட் பாடி உடம்புல செலுத்த அந்த டெட் பாடியும் உயிர் பொழைச்சி மேலே பறந்துக்கிட்டு இருக்க என்ஷன் பார்த்துட்டு, அப்பா நீங்கள் உயிர் பொழைச்சிட்டீங்க, நான் தான் என்ஷன் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அந்த உடம்புல இருக்கிறது தான் அவங்க அப்பா கிடையாது, இன்னொரு கெட்ட ஒரு ராஜா தானே இருக்கான், அவன் தானே எழுந்திரிச்சிருக்கான். அவன் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணிடுறான்னா, என்ஷனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே அந்த கிராண்ட் மாஸ்டர் புனித கடவுளே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ நாளாக என்ஷனை ஏமாத்துறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நடிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த நடிப்பில் என்ஷனும் ஏமாந்து போயிட்டு ஜின்சியோட உள் சக்தியவே எடுத்திருக்காரு. இந்த அரக்கனும் அவரை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்பா நான் தான், என்னை மறந்துட்டீங்களா, நான் என்ஷன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவர் ஒன்றும் உங்கள் அப்பா கிடையாது, எங்கள் புனித கடவுள், அவரை எழுப்புறதுக்கு தான் ஜின்சியோட உள் சக்தியை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதே அந்த ஃபஸ்ட்டு வந்த போர்க்களத்தை தான் காட்டுறாங்க. அந்த போர்க்களத்தில் தான் என்ஷனோட அப்பாவும் இன்னொரு நாட்டோடைய மன்னனும் அவனை பார்க்குறதையே காட்டுவாசி மாதிரி இருக்கானான். இவங்க 2 பேருமே போர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் நிறைய வீரர்கள் செத்து போய் கிடக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேர்த்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. 2 பேருமே அவங்க சக்தியை வச்சு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்க்களத்தில் தான் இந்த கெட்ட மாஸ்டரும் இருந்திருக்கிறான்.
ஒரு கட்டத்துல என்ஷனோட அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த கெட்ட அரக்கன் இருக்கான் இல்லையா, அவன் வயித்துலயே குத்திடுறாரு. அப்ப அந்த சமயம் அவனுடைய சோல் இருக்கு இல்லையா, அந்த சோல் ஃபுல்லாவே அவங்க அப்பா உடம்புல ஏறிக்கிடுது. அந்த சமயம் அங்க வந்த ஜின்சி இது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. ஒரு கெட்ட அரக்கன் இன்னொரு உடம்புல இருந்து உயிரோட வந்துட்டானா உலகத்துக்கு தானே ஆபத்து. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கெட்ட அரக்கனை அங்கேயே வெட்டி சாச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பை எடுத்துட்டு வந்து பாதுகாத்து வச்சு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே என்ஷன் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அந்த சமயம் ஜின்சியும் அந்த பையனும் அங்கே வந்துடுறாங்க. ஜின்சி வந்த உடனே அவங்க சக்தி மூலியமா என்ஷனை பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த கெட்ட மாஸ்டரும், உன்னுடைய உள் சக்தியை தானே நாங்கள் எடுத்திருக்கோம், உனக்கு எப்படி இவ்வளோ சக்தி இருந்துச்சு, நீ எப்படி சக்தியோட நல்லா இருக்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ இந்த மாதிரி கேவலமான ஐடியா பண்ணுவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே நாங்கள் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த கெட்ட மாஸ்டர் என்ன பண்ணிடுறான்னா, புனித கடவுளே இவங்களை தாக்குங்க அப்படின்னு சொல்கிறான். இவனோட வேலைக்காக தான் அந்த ராஜாவே உயிரோட கொண்டு வரணும்னு நினச்சிருப்பான் போல இருக்கு. இப்போ வந்து தாக்குங்க தாக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனால் அந்த ஆள் எதுவுமே பண்ணாத அப்படியே சிலையாட்டம் நிற்கிறான். அவனுக்கு அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுது. எப்படி உன்னோட உள்சக்தி எடுத்து தானே அவருக்கு கொடுத்துச்சு, அதனால தானே உயிரோட வந்தாரு, எப்படி இப்போ எந்த ஒரு அசைவுமே இல்லாத இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ட்ரிக் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ இந்த மாதிரி எங்களை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுக்காக உன்னுடைய கருப்பு சக்திகளில் எங்கள் மேலே ஏவி விட்டுருந்த, அது நல்லாவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும்னா, என்ஷன் உன்னுடைய உள் சக்தியை கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஜின்சியும் மனசொடிஞ்சு போய், சரி என்னுடைய உள்சக்தி தானே உங்களுக்கு வேணும், நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டு எடுக்க போவேன். உடனே என்ஷன் அவருடைய கத்தியால் அவங்க கையை லேசாக வெட்டி விட்டுட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு தெரியுது உன்னை நான் ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் நீ என்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க, என்னோட அப்பாவை தான் உயிரோட கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஷூ சொல்கிறாரு, என்ஷன் உனக்கு புரியாது, ஜின்சியோட சக்தி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அழிக்க முடியும், அவன் உயிரோட வந்தானா அந்த உலகத்துக்கே ரொம்ப ஆபத்து, அவன் உயிரோட வரக்கூடாது, நீ இப்போ ஜின்சியோட உள்சக்தியை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டேன்னா அவனை அழிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள்சக்தியை எடுத்துடுறாரு. அவருடைய உள்சக்தி எடுத்த உடனே அவரும் ரொம்ப இதாயிடுறாரு. உடனே ஜின்சி தாங்கிக்கிட்டு, என்ன பண்ற, எதுக்காக இதை எடுத்த, ஜின்சி நானும் 9 வால் நரி தானே, என்னோட உள்சக்தியை கூட கொடுக்கலாம்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம கிளான்ல ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் உனக்காக என்னோட உள்சக்தியை கொடுத்துட்டு என்னோட உயிரை விடுறதுக்கு கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, இது எடுத்துக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லை இது எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய உள்சக்தியை கொடுத்துக்கிறேன், நீ இப்படி பண்ணாத, இதை நீயே வச்சிக்கே, நீ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும், நீயே வச்சிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜின்சி, நான் செத்ததுக்கு அப்புறமும் நீ கவலையோட இருக்கக்கூடாது, நீ ரொம்ப ஹாப்பியா நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூ இறந்து போயிடுறாரு. ஷூவோட உள்சக்தியை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், இது ஜின்சியோட உள்சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த கெட்ட மாஸ்டருக்கு ஷாக் ஆகுது. அப்ப அந்த உடம்புல இருந்து என்ஷனுடைய அப்பாவோட ஆத்மா கொஞ்சம் வெளியே வருது. என்ஷனை பார்த்து, என்ஷன் என்னை மன்னிச்சிரு மகனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூள் தூளா சாம்பல் ஆயிடுறாரு. அப்ப அந்த உள் சக்தியை மட்டும் பறந்துகிட்டு இருக்கோமா, அந்த உள் சக்தியை எடுக்கிறதுக்காக ஜின்சி அவங்க சக்தியை விட்டு எடுக்க போவ, அந்த கெட்ட மாஸ்டர் தடுத்துட்டு அவன் அந்த உள் சக்தியை எடுத்து தன்னோட உடம்புக்குள்ள போட்டுக்கிறான். அந்த உள் சக்தியை அவனோட உடம்புக்குள்ள எடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சக்தி கிடைக்குது. உடனே ஜின்சியை கொலை பண்ண பார்ப்பான். உடனே அந்த கெட்ட மாஸ்டரோட பையன், அப்போ இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு முன்னே வருவானா, அவனை நீ என்னடா இங்கே முன்னே நின்று என்னையை தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான். அவன் ஒரு ஓரமாக விழுந்து கிடப்பான். என்ஷனும் தாக்க போக அவனுக்கு முன்னாடி ஒரு பேரியர் பாதுகாப்பு கவசம் மாதிரி போட்டு விட்டுறான். அதை தாண்டி அவரால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல. ஜின்சியும் பின்னாடியே என்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போவாங்க. அந்த சக்தி அவங்கள 2 பேர்த்தையுமே தள்ளி விட்டுறது. உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க சக்தியால் பல வாளை கொண்டு வந்து அவனை சுத்த விட்டுறாங்க. அவனும் அந்த வாளை சுக்கு நூறாக உடைச்சி அவங்க மேலேயே அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனும் நிறைய வாளை உருவாக்கி அவங்க மேலே தாக்க விடுவான். அப்போ என்ஷன் அந்த வாளை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தடுத்துக்கிட்டே அவரோட 7 நட்சத்திர வாள் இருக்கு இல்லையா, அந்த வாளை அவனை பார்த்து விடுவார். விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சக்தி தேவைப்படுதுன்ட்டு சக்தி கொடுப்பாரா. ஜின்சியும் அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் ஒரே பவரை விட்டு அந்த வாளையே சுக்கு நூறாக உடைச்சிட்றான். என்ஷனையும் தாக்கிடுறான். என்ஷன் ரத்தம் கக்கி கீழே விழுந்துடுறாரு. உடனே ஜின்சி இறங்கி அவனை தாக்க போகிறாங்க. அவன் இவங்களை தாக்கிடுறான்.
அவங்களும் என்ஷன் பக்கத்திலே போய் விழுந்துடுறாங்க. என்ஷன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அவர் அப்படியே மயங்கிடுறாரு. நீங்கள் 2 பேத்துல யாராவது ஒருத்தர் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டவுடனே ஜின்சிக்கு செம்ம கோபமாயிடுது. அவங்க ஒரிஜினல் உருவத்தையே எடுத்துட்டாங்க. உன்னை கொல்லாத விட மாட்டேன்டான்ட்டு அந்த 7 நட்சத்திர வால் இருக்கு இல்லையா, அதை ஒன்றா உருவாக்குறாங்க. அந்த வாலை ஒன்றா சேர்த்து அப்படியே அவன் மேலே விட அந்த வால் அவனை போயிட்டு தாக்கிடுது. அப்படியே அவன் சாம்பலாக பறந்துடுறான். உடனே என்ஷனை போய் பார்த்துட்டு என்ஷன் எழுந்திரின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவருக்கு எந்த அசைவுமே இல்லை. உனக்கு ஒன்றும் ஆகலை என்ஷன், என்ஷன் எழுந்திரின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு கதறாங்க. அப்படியே 1 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம இளவரசி இருக்கா இல்லையா, அவள் நம்ம அசிஸ்டண்ட்டையே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருப்பா. 2 பேருமே ஜின்சியை பார்க்கறதுக்காக வராங்க. என்ஷனும் படுத்த படுக்கையாக கோமாவிலேயே இருப்பார். எப்போ எழுந்திருப்பாருன்ட்டு இளவரசி கேட்குறதுக்கு, என்னுடைய உள் சக்தி ஃபுல்லாகவே அவருக்கு கொடுத்துருக்கேன், சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காதோரத்தில் நரமுடி இருக்குமா, அதை பார்த்துட்டு உனக்கு எப்படி முடி நரைச்சிச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, என்னுடைய உள் சக்தியை கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் இப்போ என்னோட சக்தி எல்லாமே இந்த மார்ஷியலில் இருந்த சக்தி மட்டும்தான் இருக்கும். ஃபாக்ஸோட சக்தி என்கிட்ட கிடையாது. நான் உயிரோட தான் இருப்பேன். சாதாரண மனுஷங்க எப்படி நரமுடியெல்லாம் வருமோ அதே போல் எனக்கும் வரும். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. என்ஷன் எப்படியாவது எழுந்திரிச்சிட்டா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் வழி அனுப்ப வரக்குள்ள, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, பார்த்து இருந்துக்கணும், எந்த வேலையாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ ஒரு குரல் கேட்குது, ஜின்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்சியும் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா என்ஷன் திரும்பவும் வந்துட்டாரு. அப்படியே 2 பேருமே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. அவங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஜின்சி ஒரு குட்டி பையனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா உன்னைய ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சா படிக்கிறத விட்டுட்டு இதோட மாசத்துல 3 டைம் என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், படிக்கிறத விட்டுட்டு எதுக்குடா இங்கே வந்துன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அது குட்டி பையனும், அம்மா நீ ஒரு பைத்தியம், நான் உங்கள் 2 பேர் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன், நீ என்னடனா என்னை அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பா தான் நல்லவர், எங்கள் அப்பா தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை புகழ்ந்து பேசுவானா. ஜின்சி உனக்கு எவ்வளோ தைரியம், உங்கள் அப்பாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போவாங்களா. என்ஷன் வந்து பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சி வச்சுட்டு இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்டா அம்மாவை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, அம்மா முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டா நான் புள்ளி பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, அம்மாவை நான் மட்டும்தான் புள்ளி பண்ணுவேன், நீ எல்லாம் புள்ளி பண்ணக்கூடாது. அவங்க அப்பாவையே கலாய்ச்சி விட்டுறானா. செம்ம கோபமாயிடுறாரு. நான் உன்னை அடிக்கிறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு குச்சை பிடுங்கிறதுக்கு இப்போ ஜின்சி பிடிச்சிக்கிறாங்க. இல்லை விடுங்க, சின்ன பையன் தான், நான் போகட்டும் விடுங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்களா. உடனே என்ஷன் ரொமான்ஸ் மூடிக்கு போயிடுறாரு. அவனுக்கு கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லைல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இன்னொரு குட்டி பாப்பாவுக்கு ரெடி பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்குறதுக்கு ஜின்சி முடியாதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு பையனோடையே நிப்பாட்டி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு கோவிச்சிக்கிறாரு. உடனே ஜின்சியும் அவர் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, உடனே என்ஷன் அவங்கள இழுத்து கட்டிப்பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறாரு. அதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ யூடியூப் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஷோ பண்ணுவாங்க. சரி, இந்த வீடியோ இந்த ட்ராமாவை வந்து நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, அதனால் நிறைய பேர்த்துக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ காட்டுவாங்க. அதனால் பார்க்குறவங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலும் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதோட இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்படியே நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம அடுத்த புது ட்ராமாவோட உங்களை சந்திக்க வரேன். பாய் அண்ட் தேங்க்யூ. ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய்.